ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி உங்களுக்காக நம்ம மோட்டர் மாலை சேனலில் கொண்டு வந்திருக்கிற வெஹிக்கிள் ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் எக்ஸிக்யூட்டிவ் செடான், நம்ம Volkswagen Passat. இது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குளோபலாக இதை B8 அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ இது ஒரு 8th ஜென்ரேஷன் வெஹிக்கிள். இந்த Volkswagen Passatஐ பொறுத்த வரையில் நம்ம இந்தியாவில் 2008 எண்டு வாக்கில் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷன் 2015லேருந்து 2019 வரைக்கும் வந்துச்சு குளோபலாக. நம்ம இந்தியாவில் 2017 வாக்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழில் இந்த வெஹிக்கிளை திருப்பூர் மோகன் அண்ணனை தவிர வேறு யாரும் எக்ஸ்டென்சிவாக ரிவ்யூ பண்ணலை. நம்ம தான் ரெண்டாவதாக பண்ணுறோன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இந்த வெஹிக்கிள் என்னென்ன ஆஃபர் பண்ணிச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா போலோ வென்டோ அது அப்படியே கொஞ்சம் பெரிய சைஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. சரி வாங்க அப்படியே ஹெட்லைட்ஸ்லேருந்து பார்த்துருவோம். ஹெட்லைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அதோட இது ஒரு ஃபுல் எல்இடி யூனிட்டு. ஸோ ஒரு மோட்டரைஸ்டு ஹெட்லைட் வித் கார்னரிங் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்குறாங்க. அதோட ரொம்ப முக்கியமாக இந்த ஹெட்லைட் வாஷர் கொடுத்துருக்குறாங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடுது. அண்ட் ஃப்ரண்ட் பம்பரில் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அதோட கீழே ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த காரில் 360 டிகிரி கேமரா வருது. அது போக போக பார்ப்போம். இந்த ஹெட்லைட் வாஷர் ரொம்ப முக்கியமான ஃபீச்சரு. அப்புறம் அப்படியே சைடுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு 10 ஸ்போக் அலாய் வீல் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு லெங்க்த்தியான பானட்டு, லெங்க்த்தியான ஃபெண்டர் போர்ஷனும் இருக்குது. இந்த மாதிரியான செடான் கார்ஸுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா சூட் ஆகும். அண்ட் இதனுடைய டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா 215, 55, R17 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு 10 ஸ்போக் அலாயு. அண்ட் அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா இந்த சைட் மிரர் பார்த்தீங்களா, டோர்லேருந்து அப்படியே காது மாதிரி பாப்பப் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு டிசைன் லாங்குவேஜ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளில் நிறைய க்ரோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பர்லேயும் சரி, சைட் ஸ்கர்ட்டிங்ஸ்லேயும் சரி, இந்த வெதர் ஸ்ட்ரிப்னு சொல்லக்கூடிய இந்த விண்டோ லைனிங்லேயும் சரி, ஃபுல்லாகவே க்ரோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் ரியர்லேயும் கூட நிறையா க்ரோம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதனுடைய டீசல் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 66 லிட்டர்ஸு. இந்த வெஹிக்கிளினுடைய லெங்த் அண்ட் பிரெத்து பற்றி பார்த்தோம் அப்படின்னா லெங்த் ஒரு 4.7 மீட்டர்ஸ் வருது, விட்த் ஒரு 1.8 மீட்டர்ஸ் வருது, ஹைட் வந்து ஒரு 1.4 மீட்டர்ஸ் வருது. இதனுடைய வீல் பேஸ் பற்றி பார்த்தோம்னா 2.7 மீட்டர்ஸ் வருது. ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொஞ்சம் கம்மி, 155 மில்லிமீட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியர் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த Volkswagen லோகோ இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணாலும் ஓப்பன் ஆகுது. அண்ட் கிக் டு பூட் ஓப்பன் அந்த ஃபீச்சரும் இருக்குது. நம்ம அந்த பூட்டு கீழே காலை ஆட்டினோம் அப்படின்னா, கீயை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பூட் ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த பூட்னுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 586 லிட்டர்ஸு. அந்த ரியர் சீட் வந்து அப்படியே ஃப்ளாட் ஆகிறதுக்கு இங்கே அந்த பிடிச்சி இழுக்கிற மாதிரியான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமாக இந்த ரியர் ஸ்டெப்னி வீல் வந்து ஃபுல் சைஸ் அலாய் வீல் கொடுத்துருக்குறாங்க. ஈவன் ஆடி A4 கூட உங்களுக்கு அவங்க கொடுக்குற அந்த ஆரஞ்சு கலர்டு அந்த சின்ன சைஸ் வீல் தான் கிடைக்கும். அண்ட் இந்த வார்னிங் ட்ரையாங்கிள் அண்ட் பார்த்தீங்களா பூட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் பூட் க்ளோஸ் இருக்குது இந்த வெஹிக்கிளில். ஸோ நிறைய அந்த மாதிரியான லக்ஸரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் ரியர் பம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. அண்ட் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா கேமரா காணமேன்னு பார்க்குறீங்களா, அந்த Volkswagen லோகோ இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே கேமரா மறைஞ்சிருக்குது. அண்ட் ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு மேசிவான ஒரு சன் ரூஃபும் வருது. அண்ட் சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லெங்க்த்து, நான் தான் சொன்னேன் இல்லையா, 4.7 மீட்டர்ஸ் வரைக்கும் லெங்க்த்து கொடுத்துருக்குறாங்க இந்த வெஹிக்கிளுக்கு. அதோட ரியர் டெயில் லேம்ப் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஃபுல் எல்இடியான டெயில் லேம்ப் தான். அண்ட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இது Volkswagenனுடைய MQB பிளாட்ஃபார்மில் செஞ்சுருக்காங்க. இது சேம் லைக் ஸ்கோடா சூப்பர்பு, ஆடி A3 அந்த பிளாட்ஃபார்ம் தான் இதுவும். அண்ட் இந்த Volkswagen Passat கம்பீட் பண்ணதும் கூட ஸ்கோடா சூப்பர்பு, டொயோட்டா கேம்ரி, அப்புறம் வந்து ஆடி A3 இந்த கார்ஸ் கூட தான் இந்த வெஹிக்கிள் கம்பீட் பண்ணிச்சு. அண்ட் இந்த சைட் மிரரை பொறுத்த வரைக்கும் சைட் மிரர் மோட்டரைஸ்டாக கொடுத்துருக்குறாங்க. அதில் ஆட்டோ ஃபோல்டு அண்ட் ஆட்டோ டிம்மிங்கும் இருக்குது. அண்ட் அதுலேயே 360 டிகிரிஸ்க்கான கேமராவும் இருக்குது. அண்ட் வாங்க ரியர் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ரியர் டோரில் ரொம்ப முக்கியமாக இந்த, ஆனால் இது மேனுவலி ஆப்ரேட்டட் தான், இந்த சன் பிளைண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டோர் பேட் பார்த்தோம்னா நல்ல ஒரு ப்ரீமியமாக லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் உட்ரமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த டோர் ஓப்பனர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரஷ்டு அலுமினியமில் நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கிற லெதர் அப்போஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான நாப்பா லெதர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே சூப்பர்பான ஒரு நல்ல ஒரு லக்ஸரி ஃபீல் தான் கொடுக்குதுன்னு சொல்லணும். அண்ட் ரியரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு பின்னாடி மேகசின் ஹோல்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட்டு ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு கொடுத்துருக்காங்க இந்த ப்ரீமியம் காஸ்ட்டில் வர்ற மாதிரி.
அண்ட் நல்ல ஒரு லெக் ரூம் இருக்குங்க இந்த வெஹிக்கிளில். அண்ட் தை சப்போர்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் கிளாஸ் செடான்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் செடான்ஸ் யூஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் ஷாஃபர் ட்ரிவன்னா பின்னாடி உட்காந்து போகிறவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அந்த ரியர் சீட் கம்ஃபர்ட் வந்து இதில் ரொம்பவே ப்ரீமியமாக சூப்பராக இருக்குது, டாப் நாச்சாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த டோர் பேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர், ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். அண்ட் சென்டரில் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஒரு 150 வாட் சார்ஜர், இந்த ப்ளக் போடுற மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம கார் சார்ஜர் போடுற மாதிரியான ஒரு சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளில் 3 ஜோன் ஏசி இருக்குது. ஸோ ரியர் சீட்டுக்கு தனியாக ஒரு ஜோன் ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பின்னாடி சீட்டில் 3 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் அந்த பின்னாடி ரியரில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சன் பிளைண்ட்ஸ் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்லி ஆப்ரேட்டட். ஃப்ரண்ட்டில் கியர் பக்கத்தில் பட்டன் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். அண்ட் பின்னாடி பார்த்தோன்னா ஒரு சின்ன பார்சல் ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த சைல்ட் சீட் மவுண்ட் பண்ணுற அந்த ஆங்கரேஜ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் ரியர் டோர்ஸ் 2 டோர்ஸ்லையுமே இந்த சன் பிளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் மேனுவலி ஆப்ரேட்டட் தான் அது. இந்த மேசிவான சன் ரூஃப் இருக்குது. அதுக்கு கொடுத்துருக்குற அந்த சன் பிளைண்ட் தான் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அந்த பி பில்லரில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே ஹூக் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டு டேஷ்போர்டினுடைய லுக்கை பாருங்கள். நல்ல ஒரு பிஸ்னஸ் லுக் இருக்குது. நல்ல ஒரு ராயலான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக் இருக்குது. ரொம்ப ஸ்போர்ட்டியாக இல்லாமல் நல்ல ஒரு ரிச்சான, நல்ல ஒரு பிளாக் அண்ட் அந்த உட் ட்ரிம் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு ரிச் லுக் கொடுக்குது. அந்த சென்டரில் இருக்கிற அந்த அனலாக் கிளாக்கும் நல்ல ஒரு ரிச் லுக் அப்பீல கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். அண்ட் வாங்க, அந்த டோர் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு. இதுதான் அந்த ஜெர்மன் கார்ஸ், இந்த Volkswagen கார்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியை காட்டுது. அந்த டோர் க்ளோசிங் சவுண்டை கேட்கணுமே, என்ன சூப்பராக இருக்குது தெரியுங்களா. வாங்க ஃப்ரண்ட்டில் போய் என்னென்ன இருக்குன்றதை அப்படியே பார்ப்போம். அண்ட் ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஃப்ரண்ட் டோர் பேட்லேயும் அதே அந்த உடன் ஃபினிஷ் அப்படியே கண்டினியூ ஆகுது. அந்த பிரஸ்ட் அலுமினியமான அந்த டோர் ஓப்பனரு அண்ட் அந்த ட்வீட்டரு, ஸ்பீக்கரு, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டரு அண்ட் பூட் லிட் ஓப்பனரு எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த காக்பிட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டயல்ஸ் எல்லாம் டிஜிட்டலில் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பட் இது 2015 வந்த ஜென்ரேஷன். பட் இந்த மாதிரியான அனலாக் டயல்ஸ் ப்ளஸ் சென்டரில் அந்த ஸ்க்ரீன் இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதில் 4 டோர் பவர் விண்டோஸ்க்கான சுவிச்சஸ், 4 டோருமே 1 டச்சில் அப் அண்ட் டவுன் ஆகிடும். அண்ட் அந்த சைட் மிரர்ஸ்க்கான அந்த ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. அந்த விண்டோஸ்க்கான சைல்ட் லாக் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியர் பூட் ஓப்பனருக்கான பட்டன் கொடுத்துருக்குறாங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு 9 ஸ்பீக்கர் சிஸ்டம் வருது. ப்ளஸ் உங்களுக்கு ஊஃபரோடு வந்துடும். அண்ட் இந்த டோர் சில் பார்த்தீங்களா, நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் டிரைவர் உங்களுக்கு 6-வே அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்குறாங்க. அதோட 2 மெமரி சீட் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதோட ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு மசாஜிங் சீட் ஆப்ஷனும் இந்த டிரைவர் சீட்டில் இருக்குது. அண்ட் அதோட ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே உங்களுக்கு வந்து ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வென்டிலேட்டட் சீட்ஸ் ஃபங்க்ஷனும் வந்துடுது. அண்ட் அதோட இந்த டேஷ்போர்டில் இருக்கிற அந்த உட்ரூம் அப்படியே உங்களுக்கு சுற்றி இந்த டோர்ஸ்லையும் ரன் ஆகிறத பார்க்க முடியும். அண்ட் இதில் லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா SD கார்டு போடலாம். அது கூடவே உங்களுக்கு CD சேஞ்சரும் போடக்கூடிய ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதோட இந்த க்ளவ் பாக்ஸ் வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ். இதை பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு சில்னஸ் இந்த க்ளவ் பாக்ஸ்குள்ளே வரணும் அப்படிங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு மேசிவான க்ளவ் பாக்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு டீசன்ட் சைஸ் க்ளவ் பாக்ஸ். அண்ட் இது லாக்கபிள் கீ போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் ஃபோனு இல்லை ஜுவல்ஸ் ஏதாவது வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னாலும் நம்ம லாக் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சென்டரில் இந்த ஏசி வென்ட்ஸ், இந்த சென்டர் ஏசி வென்ட்ஸும் அந்த லெஃப்ட் சைடு பேசஞ்சர் சைடில் இருக்கிற ஏசி வென்ட்ஸ் வரைக்கும் அந்த ஸ்ட்ரிப் அப்படியே ஒரு பார் மாதிரி ரன் ஆகுது. சூப்பராக இருக்குது. அண்ட் சென்டரில் அந்த அனலாக் கிளாக்கு ரொம்பவே ஒரு ரிச்சான ஒரு ரோல்ஸ் ராய் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதில் இந்த சென்டர் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மல்டிமீடியா ஸ்க்ரீனு சின்னது தான், ஆனால் இருந்தாலும் ரொம்பவே ஒரு ஃப்ளூயிடிக்கான, ரொம்ப டச் சென்சிட்டிவாக அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அண்ட் இதில் அந்த பவர் பட்டனு, அந்த வால்யூம் கண்ட்ரோலு இதெல்லாம் வந்து ரோலரில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர். ஏன்னா ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரோலரில் இருந்தால் தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் டிரைவிங் மோட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமராக்கான பட்டன் மேலே கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோ பார்க் அசிஸ்ட் இருக்குது. ஸோ பார்க்கிங் ஸ்லாட் கிட்ட போய் நிறுத்திட்டு நம்ம அந்த ஆட்டோ பார்க் அசிஸ்ட் பட்டனை கொடுத்துட்டு நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டோம் அப்படின்னா அதுவே உங்களுக்கு அந்த பார்க்கிங் ஸ்பேஸை ஜட்ஜ் பண்ணி
ஸ்டியரிங் கண்ட்ரோலை காரே பண்ணிடும். ஸோ அதான் அந்த ஆட்டோ பார்க் ஃபங்க்ஷன். அண்ட் இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்துடுது. அதோட உங்களுக்கு டிரைவிங் மோட்ஸ் வந்து இதில் 5 டிரைவிங் மோட் கொடுத்துருக்காங்க. ஈகோ, கம்ஃபர்ட்டு, நார்மல், ஸ்போர்ட்டு, இது 4மே இன்பில்ட் மோட்ஸு. அதோட இண்டிவிஜுவல் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து கஸ்டமாக நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த மோட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காரு டைனமிக் சேசி கண்ட்ரோல் அப்படின்ற விஷயத்தோடு வந்துடுது. ஸோ டேம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மோடுக்கு உங்களுக்கு சஸ்பென்ஷன் உட்பட எல்லாமே அந்த மோடுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். அண்ட் அப்படியே கீழே வந்தோம்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 ஜோன் ஏசி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட்டில் டியூவல் ஜோன் வந்துடும். ஸோ பேசஞ்சர் சைடுக்கு ஒன்று, டிரைவர் சைடுக்கு ஒன்று, அண்ட் ரியர் சீட்டுக்கு ஒன்று. ஸோ 3 ஜோன் ஏசி கண்ட்ரோல் வந்துடும். அண்ட் அதோட கண்ட்ரோல்ஸ் இந்த ஸ்க்ரீனுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் ஏசிக்கு தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் அதோட ரொம்ப முக்கியமாக இதில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. ஆட்டோ ஹோல்டு, எலக்ட்ரிக் பார்க் பிரேக்லாம் வருது. அண்ட் அதோட இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பூட் ஓப்பனிங் இதெல்லாமே வந்து இன்பில்ட்டாக வந்துடுது. இதில் வந்து இந்த கியருக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸில் நம்ம மொபைல் வச்சுக்கலாம். பட் ஆனால் அதில் அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் இல்லை. ஒயர்லெஸ் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்கலாம். பட் எனிவே இது வந்து 2015 பில்ட் பண்ணப்பட்ட ஒரு வெஹிக்கிள்ன்றதுனால அந்த ஃபீச்சர் அப்போ மேண்டேட்ரியாக இல்லை. யூஎஸ்பி போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை புஷ் பண்ணி க்ளோஸும் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு பின்னாடி வந்தோம் அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்க்கான கியர் ஸ்டிக் நமக்கு கிடைக்குது. இந்த வெஹிக்கிளில் ஒரு 6 ஸ்பீட் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸோட வந்துடுது. பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவு, ஸ்போர்ட்னுன்ற ஆப்ஷனில் உங்களுக்கு ஸ்போர்ட் ஆப்ஷனுக்கு ஸ்டேரிங்கில் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் இந்த வெஹிக்கிளில் வந்துடும். அந்த பட்டன் வந்து உங்களுக்கு கியர் நாபுக்கு பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட உங்களுக்கு எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்கும் வந்துடும். அதோட ஆட்டோ ஹோல்டுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஜாகுவர் ஸ்டைலில் உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அந்த கப் ஹோல்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கான அந்த ஷட்டர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அதோட உங்களுக்கு ஒரு பவர் சாக்கெட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுதான் இந்த காரினுடைய கீ பார்த்தீங்கன்னா அதையும் குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் ரப்பரைஸ்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் இந்த கீழேயே நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கு பின்னாடி வந்தோன்னா ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. அந்த ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே உங்களுக்கு யூஎஸ்பி, ஆக்ஸ் போர்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு மொபைல் இல்லை கூலிங் கிளாஸ்னுடைய பாக்ஸ் அந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது. அண்ட் சன் வைசர்ஸ் பற்றி பார்த்தோன்னா 2 பக்கமுமே உங்களுக்கு வந்து சன் வைசர் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் மிரர் வித் ஒயிட் லைட் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைட்லேயும் மிரர் கொடுத்துருக்காங்க. அதோட ஒயிட் லைட் கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு டிக்கெட் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 டோருக்குமே டோர் கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து கொலாப்சபிள் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 9 ஏர் பேக்ஸ் வந்துடும். ஸோ சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு லக்ஸுரி அப்பீல் கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். அண்ட் மேலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்டீரியர் லைட்ஸ்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரியர் லைட்டு, இங்கே ஃப்ரண்ட்டில் டிரைவர் சைடு, பேசஞ்சர் சைடு லைட்டுக்கு தனித்தனி பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் எல்லாமே ஒயிட் லைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த சன்ரூஃப் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ், நல்ல ஒரு மேசிவ் சைஸாக தான் இருக்குது. குட்டியாக கொடுக்கல, ஒரு ஆள் ஏறி நிற்கிற அளவுக்கான மேசிவான சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே இருக்கிற அந்த சன்வைசர்னுடைய சன் பிளைண்ட் தான் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக வைண்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம கையில் பிடிச்சி தள்ளுற மாதிரி தான் இருக்குது. க்ளோஸ் பண்ணும்போதும் கூட அது நம்ம கையில் பிடிச்சி தான் இழுக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இப்படி ஒரு லக்ஸரி செடானுக்கு இந்த சைஸில் ஒரு சன்ரூஃப் இருக்கிறது ரொம்பவே ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த இன்டீரியர் ரியர் வியூ மிரரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம்லெஸ்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆட்டோ டிமிங் ஃபங்க்ஷனும் வந்துடுது. ரொம்பவே நல்லா இருக்குது. டேஷ்போர்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா ஊஃபர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதனுடைய ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா போலோவிலேருந்து இதே மாதிரி ஸ்டேரிங் தான் வருது. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபீலு, ஃபிட்டு, ஃபினிஷு எல்லாமே. அண்ட் இதனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ்க்கான அந்த ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதுக்கு கீழே ஒரு சின்ன பார்சல் ட்ரே இருக்குது. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா அந்த 360 டிகிரி கேமரா, அதுக்கான பட்டன் இது தான். ஸோ அதை போட்டோம் அப்படின்னா 360 டிகிரி கேமராக்கான அந்த வியூ நமக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்துடுது. அண்ட் அதில் நம்ம பல வியூக்களை நம்ம வந்து பார்த்துக்கலாம். எந்தெந்த வியூ வேணுமோ அப்படின்றத நம்ம வந்து இதில் டச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டன் தான் நம்ம சொன்ன அந்த பார்க்கிங் அசிஸ்ட் பட்டனு. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டிரைவர் டிஸ்பிளேலேயே பார்த்தீங்களா பார்க்கிங் அசிஸ்ட் எனேபிள்ட் அப்படின்னு வந்துடுது. ஸோ அதை வச்சுட்டு நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை அதுவே டிஃபைன் பண்ணிக்கும். அண்ட் இதனுடைய இன்டீரியர் ஃபீல் தான் ரொம்பவே முக்கியமாக சொல்லணும். ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா அந்த ரியர் பிளைண்ட்ஸு ஆட்டோமேட்டிக்காக இந்த கியர் பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரியர் பிளைண்ட்ஸ் வந்து ரோல் அப் ஆகுது, ரோல் டவுன் ஆகுது. ஸோ நமக்கு வேணுங்கிறத இந்த பட்டன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் நல்ல ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்குறாங்க. அதோட ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் பெடல்ஸும் நல்ல ஒரு ப்ராமிசிங்கான சைஸில் இருக்குது. அண்ட் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவலில்
டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2020க்கு மேலே வர்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஹை அண்ட் லக்ஸரி வெஹிக்கிள்ஸில் இதுவும் எலக்ட்ரிக்கலாக வருது, பட் மேனுவலாக இருக்கிறது கூட ஒரு நல்ல விஷயம்தான். அண்ட் நம்ம வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணும்போது Volkswagen லோகோ சென்டரில் வருது நம்ம MID டிஸ்பிளேயில். அண்ட் இந்த ஸ்டேரிங்கில் லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சென்டரில் க்ரோமில் நல்ல ஒரு Volkswagen அப்படிங்கிற லோகோ இருக்குது. நல்ல ஒரு லெதர் ரேப்டு ஸ்டேரிங் வீலு ஃப்ளாட் பாட்டமில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு அந்த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஸ்டேரிங்கில் உங்களுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குதுன்னு தாங்க சொல்லணும். அண்ட் எப்போவுமே இந்த ஜெர்மன் கார்ஸில் இருக்கிற மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஸ்டாக் வந்து வைப்பர்ஸ் ஆப்ரேட் பண்ணுது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஸ்டாக் வந்து ஹை பீம் லோ பீமை வந்து ஆப்ரேட் பண்ணுது. அண்ட் இண்டிகேட்டர்ஸும் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்டாக்கில் தான் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு அனலாகில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, ஹீட் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் டயலில். ரைட் ஹேண்ட் சைட் டயலில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டரும் ஃபியூவல் கேஜும் வந்துடுது. அதோட டெல் லைட்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் இன்டீரியர்னுடைய ஒரு சினாப்சிஸு. அண்ட் ரியர் சீட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆம்ரெஸ்ட்டில் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. அண்ட் அதில் ஒரு நிஃப்டி ஃபீச்சர் என்ன அப்படின்னா, அந்த ஆம்ரெஸ்ட்டை இழுத்துட்டு பார்த்தோம்னா பின்னாடி ஒரு சின்ன டோர் இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் டோரு, அதையும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்ம காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம பூட்டில் ஏதாவது ஒரு ஐட்டம் வச்சுருந்தோம், அதை டக்குன்னு எடுக்கணும், ஸ்நாக்ஸ் கேக்ஸ் வச்சுருந்தோம், அதை எடுக்கணும் அப்படின்னா இந்த சின்ன டோரை யூஸ் பண்ணி நம்ம பூட்டில் இருந்து திங்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் அந்த ஆங்கரேஜ் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் இதில் இந்த சென்டர் பேசஞ்சருக்கு கால் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் 3 பேசஞ்சர் உட்காரும்போது ரியர் சீட்டில். ஏன்னா சென்டரில் இந்த ஒரு பெரிய ஹம்ப் ஒன்று வருது. வேறு வழியில் இந்த பக்கம் அந்த பக்கம் கால் போட்டு உட்காந்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு அப்படி அந்த ஜெர்மன் காருக்கு உண்டான அந்த க்ரண்ட்டோட ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. அண்ட் இந்த வெஹிக்கிளில் Volkswagenனுடைய கனெக்ட் அப்படிங்கிற அந்த ஃபீச்சரும் இருக்குது. ஸோ அந்த Volkswagen கனெக்ட் ஆப்பை வச்சு நிறைய கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸும் இந்த வெஹிக்கிளில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சென்டர் MID ஸ்க்ரீனு ஒரு மல்டி கலர் MID ஸ்க்ரீனாக தான் இருக்குது. அதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாப்அப் ஆகுதுன்னு தான் சொல்லணும். நாங்கள் ஃப்ரண்ட் பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜினை பார்ப்போம். நல்ல ஒரு ஹெவியான பானட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த பானட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஷாக் அப்சார்பர் ஸ்ட்ரட்டும் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் பானட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதோட இன்ஜின் ரூம்லேயும் பார்த்தோம்னா அலுமினியமில் நல்ல ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த வெஹிக்கிளில் நம்ம கிடைக்கிறது ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான். 2 லிட்டர் TDI இன்ஜினு, 4 சிலிண்டர் இன்ஜினு. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்க அப்படின்னா 177 bhp அண்ட் 350 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது மேட்டட் வந்து ஒரு 6 ஸ்பீட் DSG கியர் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கூட மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியான இன்ஜின் தான் உங்களுக்கு Audi A4 அண்ட் ஸ்கோடா சூப்பர்லையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த Volkswagen Passatத்தை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது நான் சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா, நீங்கள் இந்த காரை யூஸ் பண்ணவராக இருந்தீங்கன்னா அது என்ன விஷயம், இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணதில் உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் மற்றும் ஒரு கார் ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.